நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இம்மட்டும் எங்களை நீ நடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இம்மட்டுமாய் எங்களை நடத்தினதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் உலாவுவீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாட விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் ஒரு விசையாய் கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தோடுமே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் சுத்திகரிங்க ஆண்டவரே, கழுவி நீர் சுத்திகரிப்பீராகப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா இந்த கால வேளையிலே எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக, தகுதிப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கரைகளை குறைவுகளை கர்த்தர் நீர் மன்னித்தருளுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், உம் மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், உம் மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம் முன்னெடுஞ்சாங்கிடையாகின்றோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே.
அப்பா நீர் பரிசுத்த தேவன். இந்த கால வேளையில் எங்களை ஒரு விஷயாய் பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க தேவன் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்தருள்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர் மறுரூபமானவர், இச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், இச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மை உள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மை உள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்தல விதி அது பொற்பரர் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தல விதி அது பொற்பரர் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் ஈர நீலமும், ரத்தினங்களும் ஈர நீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. Praise the Lord. Hallelujah. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த நாள் ஆராதனையிலே
வந்திருக்கிற ஒரு யாருக்குறையும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட். ஒரு வாரம் கழிச்சு தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேரெல்லாம் நல்ல பக்கத்தில் கைகளை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கேட்க மாட்டேங்கிங்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு அப்புறம் இந்த தடவை தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்கன்னு கேட்கல, பரவாயில்ல. ஆனாலும் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சுகபத்திரமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய அன்பு மிக மிக பெரியது. ஆமென். நாம் அவரை மறந்த பொழுதிலும் அவர் நம்மை மறக்கலை, அவர் நம்மை கைவிடலை. ஆமென். அதனால தான் அவருடைய அன்பு தன்னலமற்ற அன்பு, எதையும் எதிர்பாராமல் செய்கிற அன்பு. அதனால் அந்த அன்பு தான் சிலுவையிலே நமக்காக பலியான அன்பு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார். ஆமென். அவருடைய அன்பை நினைத்து ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. இந்த பாடலை சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அவருடைய அன்பை உணர்ந்து என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சேர்ந்து சொல்லும் என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலனை கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பலனை
மாறிட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சொல்லுவோமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ரோமர்ல அழகாக விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். எப்படியா இருக்கும் பொழுது? பாவியா இருக்கும் பொழுது. யாராவது நமக்கு துரோகம் பண்ணவங்க மேலே நம்ம அன்பு வைக்க முடியும்னா அதுக்கு தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவனாதான் அவங்கள நம்ம அன்பு செலுத்த முடியும். நம்முடைய சுயத்தினால நமக்கு துரோகம் பண்ணவங்களை, நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் மேல் நம்ம அன்பு வைக்கிறது முடியாத காரியம். ஆனால் தேவன் நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். நம்முடைய தண்டனையை அவர் தன் தண்டனையாக நினைத்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்தவர்களா இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. இந்த பாடலை நல்லா உணர்ந்தவர்களாய் சேர்ந்து பாடுவோம். மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் மாறாத அன்பை நம் மீது வைத்திருக்கிறார். நல்லா உணர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. 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 குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. கரங்களை உயர்த்தி இது ஒப்பில்லாத அன்பு, இல்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு,
மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, மறுபடியும் சொல்லும் இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவானில் நாம் முழுவதுமாக பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்ததாக தான் எழுதியிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் இல்லை, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை நாம் சேர்ந்து பாடுவோம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, என்னை மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்ன மீட்கதற்காக இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னையே தந்த தகப்பனுடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பை விட பெரியதான அன்பு அவருடைய அன்பு. ஆமென். எல்லாரும் நம்ம முழங்காற்படிட்டு, மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறலை, என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, சொல்லும் மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின், மறுபடியும் சொல்வோம், என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண, அவருடைய அன்பை உணர்ந்து, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் இருந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும்
தட்டி அவருடைய அன்பை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. அப்பா, மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவரே, மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை மீட்டெடுக்கிறதற்காய் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தீரே அப்பா. எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே. அப்பா, தாழ்விலைகளை நினைவு கூர்ந்தீரே ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்பை நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்தவர்களா எல்லாரும் விடுதலையோடு அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பிற்காய் நன்றி தகப்படே. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை தாழ்த்தினீரே ஆண்டவரே. உம்மை வெறுமையாக்கினீரே ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறதற்காக ஆண்டவரே நீர் தரித்திரரானீரே ஆண்டவரே. அப்பா, உம்மாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உம்மாலே இந்த நாளில் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. இம்மாலே நாங்கள் உம்முடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறியிருக்கிறோம் என்றால் அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான். அவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். அவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழியில் விழுந்து கிடந்து எங்களை தூக்கி எடுத்தது உம்முடைய அன்பு அப்பா. உன்னதத்திலே உட்கார வைத்தது உம்முடைய அன்பு தகப்படே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவின தேவனுக்கு மகிமையும் துதியும் கனத்தையும் நம்ம ஏறெடுக்க வேண்டும். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரராக இருக்கிறார். இந்த வேளையிலே எல்லாரும் முழு இருதயத்தோடு இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஆண்டவரே அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக பலியானீரே அப்பா. உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் சுமந்து வந்தீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் சென்ற பொழுதிலோ அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடலை. அவருடைய அன்பை நம்மை விட்டு ஒரு நாள் எடுத்து போடவில்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, எதையும் எதிர்பாராமல் செய்கிற அன்பு, அது தன்னலமற்ற அன்பு. அந்த அன்பை செலுத்தி நினைத்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் வாழ்ந்திட. சொல்லுவோமா? பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. அவர் நம்மை பிரித்தெடுத்தார். அவருக்காய் வாழ்ந்திட அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரே. இந்த நாளிலே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரே. அந்த தேவாதேவோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் முன்னால் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே உமக்கே பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால். இயேசுவே என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. மறுபடியும் சொல்லுவோம், பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு
செய்தீர். கரைப்படாத மகனாக நிறுத்திதிடம் பார்க்கின்றீர். கரைப்படாத மகளாக நிறுத்திதிடம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர்ப்பா, எங்களை நீங்க பிரித்தெடுத்தீரே ஆண்டவரே. வல்லமையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும். அல்லேலூயா. மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தி. கரங்களை உயர்த்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே. எல்லா வல்லமை மகிமை கணத்திற்கு பாத்திரர் உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அல்லேலூயா. அப்பா, அவர் நமக்காய் சிலுவையிலே மரித்ததனாலே திருச்செயல்கள் இரண்டாய் கிழிந்து பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நம்மை நேராக அழைத்து சென்றிருக்கிறார். கிருபாசன தடியில கிட்டி சேர்க்க உதவி செய்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. மறுபடியும் சொல்ல, பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என்னை பிரித்தெடுத்தீர். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த தேவாதேவனை கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே,
அனுதினமும் உமக்கே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததினால் இந்த நாளிலே நாம் நிலை நிற்கிறோம். அவருக்கென்று வாழுகிறதற்காக அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். சொந்த பிள்ளையாக அவர் நம்மை மாற்றி எடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு பின்பதாக திரைச்சீலைகள் இரண்டாக கிழிந்து அந்த கிருபாசன தண்டையில் கிட்டி சேர நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்மையும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி இருக்கிறார். அதற்கு ஒரே காரணம், தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறதுனால தான். அந்த தேவா தேவனே, ராஜாதி ராஜாவே, நம்ம மீது அன்பு கூர்ந்த அந்த தேவா தேவன் நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஒப்பில்லாத அன்பு, உம்முடைய பூரண அன்பு, ஆண்டவரே, எதையும் எதிர்பாராமல் எங்களுக்கு இம்மட்டும் நடத்தி வந்த அன்பு, அது மேலான அன்பு. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காய் நன்றி தகப்படே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது முன்பு அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில் எங்களை அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் சென்ற பொழுதிலும் அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலே எங்களை மறவாதவராய் ஒரு விசையாய் கூட்டி சேர்த்திருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்படே, கோடி கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடன் செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, மனிதனின் சொல்லும் தேவனின் செயலும். மனிதனின் சொல்லும் தேவனின் செயலும், அல்லது இப்படி எடுத்துக்கொள்ளலாம், மனிதன் சொன்னது ஒன்று, தேவன் செய்தது வேறொன்று. விளங்குவதற்காக, மனிதன் சொன்னது ஒன்று, ஆனால் தேவன் செய்தது இன்னும் வேறொன்று. சரி, இப்போ நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 37 33 35 வரைக்கும் வாசிப்போம். அந்த சம்பவங்களும். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த 35ஆம் வசனம், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அவன் சொன்ன, யாக்கோபு சொன்ன வார்த்தை, அல்லது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அதுபோல ஆதியாகமம் 42:38, அதற்கு அவன், என் மகன்,
உங்களோடே கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் அரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். நீங்கள் என் அரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். 44:29. நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் அரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். சரி, அவர் வாயில வந்ததெல்லாமே என்னன்னா துக்கம், சஞ்சலம், வியாகுலம், அப்படிதான் அவர் வாயில என்ன செஞ்சது வந்துச்சு. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, எப்பா வாயில தப்பா சொல்லிடாத, உடனே உனக்கு அப்படி நடந்துரும். உன் வாயினுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயத்தில் நாம் எப்போ தப்பாக பேசுவோம், லபக்குன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தேவன் காத்திருக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப பக்திமான் மாதிரி பேசிடுவாங்க. நெகட்டிவாக பேசிடாதப்பா, நெகட்டிவாக பேசிடாத, இப்படி நீ பேசுனா நீ உடனே அதுபடியே உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நடந்துடும் அப்படின்னு ஒரு பகுதியே சொல்கிறாங்க. நம்ம தேவன் நம்ம வாயின் வார்த்தைகளையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. வாயின் வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசுகிறது நல்லது தான், இப்படி சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லது தான். அது ஆனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இவருடைய வாயில் வந்த வார்த்தையெல்லாம் என்னென்னா துக்கம், சஞ்சலம், வியாகுலம், பாதாளம், அப்படி தான் வந்துச்சு. அவர் வாயில் இப்படி தான் என்ன செஞ்சது வந்தது. ஸ்தோத்திரம். உடனே இவர் லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அவரை உடனே பாதாளத்தில் தள்ளிட்டாரா? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாதாளம்னா என்னன்னு கொஞ்சம் லேசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாட்களில் பாதாளம் என்று பொதுவாக சொன்னாலும் மேலான பாதாளம், தாழ்ந்த பாதாளம்னு ரெண்டு இருந்துச்சு. மேலான பாதாளம், தாழ்ந்த பாதாளம். துன்மார்க்கர் எங்கே போவாங்க? தாழ்ந்த பாதாளத்துக்கு போவாங்க. பரிசுத்தவான்கள் எங்கே போவாங்க? மேலான பாதாளத்துக்கு போவாங்க. அப்போ இவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, தாழ்ந்த பாதாளத்தை சொல்லலை, மேலான பாதாளத்தை சொல்கிறாரு. நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். இதுக்கு வசனம் இருக்குது. சங்கீதம் 86:13 தாவீதராஜா சொல்கிறாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் அப்படி சொல்கிறாரு. வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 86:13 பின்பகுதி, என்னை தாழ்ந்த, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் சொன்னது துக்கம், சஞ்சலம், வியாகுலம். தேவன் அப்படியே செஞ்சிட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சு, புலம்புதல் இருந்துச்சு, அழுகை இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை இப்படி தான் நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, ஒருவேளை போன வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை இவர் சொன்னது போல் துக்கம், சஞ்சலம், வியாகுலம், பயம், புலம்புதல், அழுகை இப்படி நமக்கு இருந்திருக்கலாம். இவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஒரு பயந்த மனுஷன். எதுக்கெடுத்தாலும் அவர் என்ன செய்வார்? பயப்படுவார். வேணால் குறித்து வச்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 28:17, ஆதியாகமம் 31:31, ஆதியாகமம் 32:7-11. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம். ஆண்டவர் பேசுகிறாரு, பேசி முடித்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? பயப்படுகிறார். அவர் அப்படியே பயப்படுகிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாவை பற்றி அவர் என்ன செய்கிறார்? பயப்படுகிறார். ஏசா என்ன செஞ்சிருவானோ, நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானோ அப்படின்னு ஆண்டவர்கிட்டே என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அதனுடைய மாமாவுக்கு பயந்து, மாமா மயிர் கத்திரிக்கிற போன வேளையில் அவர் ஓடி வந்துட்டார். மாமாவுக்கு அறிவிக்காமல் ஓடி வந்துட்டார். அவங்க மாமா கேட்குறாரு, ஏன்பா இப்படி வந்துட்டேன்னா, நீ உம்முடைய பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு பயந்து போய் தான் நான் என்ன செஞ்சிட்டேன், ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. அடுத்தது புலம்பல். இப்போ நம்ம வாசித்தோமே, அதிலே அவர் என்ன செய்கிறாரு? புலம்புகிறார். புலம்புகிறாரா இல்லையா? பிள்ளைக்காக என்ன செய்கிறார்? புலம்புகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். முதல்ல வாசித்தது 37:33 அதில் வருதா? புலம்பி ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். 39:35 பின்பகுதியில் அழுது கொண்டிருந்தான்.
நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, ஒருவேளை போன வருடத்தில் இது போல புலம்பக்கூடிய காரியம், அழுகை வரக்கூடிய காரியம், பயம் வரக்கூடிய காரியம், சஞ்சலம், துக்கம், வியாகுலம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நம்ம வாயினாலே சில காரியங்களை நம்ம சொல்லி இருந்தாலும், நாம் சொன்னது ஒருவேளை நெகட்டிவாக இருந்தாலும், ஆண்டவர் நெகட்டிவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவரில் நமக்கு சாதகமாக பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 45:26 வரைக்கும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். சரி, இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அவருக்கு முதல்ல என்ன செய்தி கிடைச்சது? துர்ச்செய்தி. மகன் மரிச்சிட்டாரு அப்படிங்கிற துர்ச்செய்தி. ஆனால் இப்போ அவருக்கு என்ன கேட்கப்படுகிறது? நற்செய்தி. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை போன ஆண்டிலே நம்ம துர்ச்செய்தியை கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டிலே யாக்கோபுக்கு நற்செய்தியை அறிவித்த தேவன் நமக்கும் நற்செய்தியை கொடுக்க விரும்புகிறார். அடுத்தது இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்படின்னு இருக்குல்ல, அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, புத்துணர்வு பெற்று சந்தோஷம் அடைந்தான். எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப புரியலை. ஆனால் அந்த நமக்கு விளங்கமாக ERV அந்த இதில் இருக்குது, புத்துணர்வு பெற்று சந்தோஷம் அடைந்தான். எந்த மனுஷன் துக்கம் அடைந்தானோ, எந்த மனுஷன் சஞ்சலம் அடைந்தானோ, எந்த மனுஷன் வியாகுலம் அடைந்தானோ, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய புத்துணர்வு வந்து அவருக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இது சந்தோஷமா இருக்கா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம், எத்தனை வேதனை, எத்தனை வியாகுலம், எத்தனை புலம்பக்கூடிய சம்பவங்கள், எத்தனை அழுகை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாட்கள் அப்படி இருந்தாலும் இந்த புதிய ஆண்டில் அவர் என்ன செய்ய போகிறாராம்? புத்துணர்வு பெற்று யாக்கோபு சந்தோஷம் அடைந்தது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாமும் கூட புத்துணர்வு அடைந்து என்ன ஆக போகிறோம்? சந்தோஷம் அடைய போகிறோம். இன்னும் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு? நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்கிறாரு. அப்படி இறங்கினாரா? துக்கத்தோடு இறங்கினாரா? பாதாளத்தில் போய் தான் அவனை பார்த்தாரா? இல்லை. வாசிங்க 46, ஆதியாகமம் 46, 29, 30. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பிரைஸ் தி லார்ட். எங்க சந்திச்சான்? அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் டபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரா? நீ பாதாளத்தில் போய் தான் மகனை பார்ப்பேன்னு சொன்னிய, பாதாளத்திலே போய் பார்க்க கடவாய் அப்படியே சொன்னார்? இல்லை, இதே பூமியில் தான் அவர் என்ன செய்கிறார்? இந்த யோசேப்பை பார்க்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். அவனுடைய வாழ்க்கை சஞ்சலமாக இருந்துச்சு, வார்த்தை நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காம, ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகளோ அல்லது நம்முடைய சில தேவனுக்கு விரோதமான சில பாவங்களோ நம்ம செய்திருந்தாலும் கூட, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி தேவ சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதம் அடையும்படியாக, புத்துணர்வு பெற்று சந்தோஷம் அடையும்படியாக, அவர் சொன்னது போல பாதாளத்திலே அல்ல, இதே பூமியிலே ஒரு செழிப்பான எகிப்து தேசத்திலே முகமுகமாய் காணும்படியான ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? இந்த யாக்கோபுக்கு. அது மாத்திரம் இல்லை, 48:11 வாசிங்க. 48:11.
இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். உன்னையே நான் பார்க்க முடியும்னு நினைக்கல, பாதாளத்தில் தான் உன்னையே பார்ப்பேன்னு நினச்சேன், ஆனால் நான் உன்னையும் பார்த்துட்டேன், உன் சந்ததியும் பார்த்துட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்புறமா பாருங்கள், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொன்னார். ஆனால் 49:33 வாசிங்க. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு, தன்னுடைய யோசேப்பை முகமுகமாய் பார்த்துட்டு, அவருடைய சந்ததியையும் பார்த்துட்டு, கிட்ட 17 வருஷம் எகிப்தில் வாழ்ந்திருக்காரு. யாக்கோபு எத்தனை வருஷம்? 17 வருஷம் என்ன செஞ்சுருக்காரு, வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சிட்டேன், என்னுடைய மகனை பார்த்துட்டேன், சந்ததியை பார்த்துட்டேன், என் பிள்ளைகளெல்லாம் அவனுடைய கிருபைகளின்படி அவங்கள நான் ஆசீர்வதிச்சுட்டு இப்போ நான் நிம்மதியாக மரிக்கிறேன்னு சந்தோஷமாக மரித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில சமயங்களில் வாய் தவறி சொல்லிட்டாலும் உடனே அதை பிடிச்சிக்கிட்டு தேவன் நம்ம அப்படி செய்கிற தேவன் அல்ல. சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்மளும் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சமயத்தில் ராகேல் சொல்லிட்டா, இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவான் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், சொன்னதே சொன்னால் இன்னொரு 5 குமாரனை தருவான்னு சொல்லியிருக்கப்படாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் சொன்னதின்படியே அது அன்னைக்கு என்ன செஞ்சது, அப்படி நடந்தது. இன்னும் ஒரு குமாரனை தருவான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பென்யமீனை கொடுத்தாரு. அதோடு அவருடைய ஓட்டம் என்ன செஞ்சுட்டு முடிச்சிட்டு, ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை வச்சு நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன் அன்பின் தேவன். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நாம் சொல்லுகிறத வச்சு நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவருடைய நிலைமையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் எந்த அளவு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை சித்தம் வைத்திருக்கிற தேவன் அவர். நம்மை சந்தோஷப்படுத்தி தான் இந்த பூமி விட்டு நம்ம போவோமே ஒழிய அறகுறையாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். பாதி வயதிலே நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆகவே மரண பயம் நம்ம இருக்கவே வேண்டாம். நம்ம சீக்கிரம் மறிச்சிருவோமோ, ஒரு நெஞ்சு வலி வந்துட்டாலும் கூட ஐயோ ஒரு மாதிரி இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, அது வாய்வு கோளாறுங்க. பிரைஸ் அல்லாட். அது என்ன கோளாறு? வாய்வு கோளாறு. நெஞ்சு வெளி வந்த உடனே அப்படி பயந்துடாதீங்க. அது சமயத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னா அதனால போய் பாருங்கள், அதுவும் தவறல்ல. ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி வேத்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதனால் சாதாரணமாக நெஞ்சு வலி வந்தால் நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த, என்னை தகுதிப்படுத்த, இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் அப்படிலாம் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அதனால அந்த ப்ராக்டிக்கலில் இருந்தால் பேசுகிறேன். பிரைஸ் அல்லாட். ஸ்தோத்திரம். சில சமயங்களில் அப்படி ஏதாவது நெஞ்சு வலி இஞ்சலி வந்துட்டுனா போதும், ஆண்டவரே ஏதாவது நான் வந்துடக்கூடாது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை பாதுகாத்து எடுத்துக்கூட மாதிரி எனக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, ஸ்தோத்திரம் போய் சந்திக்க என்னை ஆயத்தப்படுது. என்ன தான் கத்திரக்குள்ளே இருந்தாலும் ஒரு பயம் என்ன செஞ்சிருது, மரணம் பயம்னு ஒன்று என்ன செய்யுது, இருக்க தான் என்ன செய்யுது. ஸ்தோத்திரம். ஆனால் இவருக்கு அந்த மரண பயமே என்ன செய்யலை, வரலை. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது கட்டிலில் படுத்து சந்தோஷமாக செய்ய வேண்டிய பணியெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் அவர் என்ன செஞ்சார், உலக ஓட்டத்தை என்ன செஞ்சார், முடித்தார். அப்போ மனுஷன் ஒன்று சொல்கிறான், ஆனால் தேவனுடைய செயல் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். இவர் தேவ மனிதன் தான். 1 சாமுவேல் 27 1-3. 1 சாமுவேல் 27 1-3. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். போதும், அவ்வளோ போதும். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். அல்லேலூயா. யோசித்ததையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என் பாயிண்ட் அது இல்லை, நம்ம யோசிக்கிறதையும் கர்த்தர் என்ன செய்கிறார். அதனால் இஷ்டத்துக்கு யோசிச்சிடாதீங்க. பேச்சை தான் பார்க்குறாரு, என் கண்களை தான் பார்க்குறாரு, நான் எங்கே பார்க்குறேன்னு தான் பார்க்குறாரு, என்னுடைய செயல்களை தான் பார்க்குறாரு அப்படிங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. நம்முடைய யோசனையும் நினைக்கிறார். ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட்டால் தான் அதை ரெக்கார்ட் பண்ணுவார்னு நினைக்காதீங்க.
தவறான யோசனை யோசித்தாலும் என்ன செய்வார், அவர் என்ன செஞ்சிருவார், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவார். இது என்ன வார்த்தை? அவிசுவாசமான வார்த்தை. எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அப்போ தேவன் சொன்ன வாக்குறுதிகள்லாம் எங்கே, வாக்கு தத்தங்கள்லாம் எங்கே? இன்றைக்கி நாம் இப்படி தான், ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா இனிமேல் நான் அவ்வளவுதான், மூட்டை கட்டிட வேண்டிதான், நான் செத்து போயிடுவேன், என் பிள்ளைகளை எப்படியோ அனாதையாக இருக்க போகிறவங்களோ தெரியல, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். என்னதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு தந்தாலும், என்னதான் பைபிள் நமக்கு இருந்தாலும், கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்கிற விசுவாசம் இருந்தாலும், சில வேளைகளிலே இந்த தாவீதை போல நாமும் என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம்னு சொல்கிறதை விட என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். சரி, இவர் கொஞ்சம் பாருங்க, இவர் ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த 1 சாமுவேல் 18 1 சாமுவேல் 27 அதிகாரம், இந்த அதிகாரம் வரைக்கும் இந்த சவுலுடைய ஊழியமே என்ன ஊழியம்தான், தாவீதை விரட்டி அடிக்கிற ஊழியம்தான். அவர் ஆளுகை செய்யலை, தேசத்தை அவர் என்ன செய்யலை, தேசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற நாட்கள்லாம் ரொம்ப சொற்பம். அவர் இருந்த இடம்லாம் எங்கே தான், காடு மேடு வனாந்தரம் மலை குகை, இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார், தாவீதை எப்படியாவது கொன்னுறணும் அப்படிங்கிறது. முதல்ல என்ன செஞ்சார், அம்பை எய்தார். அம்பை எய்தது எத்தனை தடவை எழுதியிருக்கிறாரு, 3 தடவை எழுதியிருக்கிறாரு. 2 தரம் தப்பியிருக்காரு ஃபஸ்ட்டு டைமு. அப்புறமா என்ன செய்கிறாரு, நிறையா, நான் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக வேகமாக பார்த்தேன், ரொம்ப கரெக்டாக பார்க்கல, கிட்டத்தட்ட 12-13 தடவை ட்ரை பண்ணியிருக்கார் யாரை கொல்வதற்கு. பாருங்கள், ஒரு தடவை நம்மளை யாராவது கொல்வதற்கு ட்ரை பண்ணாலே நம்ம ஊரை காலி பண்ணி போயிடுவோமா, பண்ண மாட்டோமா? இனிமேல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது என்ன செய்வோம், சொந்த வீடாக இருந்தால் கூட வீட்டை விற்றுட்டு நம்ம எங்கேயாவது திருநெல்வேலி மதுரை எங்கேயாவது போயிடுவோம். ஏன்னா உயிர் அவ்வளோ முக்கியம். அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையில், இவருடைய சூழ்நிலை அப்படி தான். தாவீதை கிட்டத்தட்ட 13-14 இடத்துல 13 தடவை அவர் என்ன செய்கிறாரு, கொலை செய்வதற்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அப்போ இந்த தாவீதை என்னதான் நினச்சிருக்கணும், என்னதான் சொல்லியிருக்கணும், என்னதான் யோசித்திருக்கணும், என்னை ஒரு 13-14 தடவை பாதுகாத்த தேவன் இனியும் என்ன செய்வார், பாதுகாப்பார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலை நெகட்டிவாக இருக்கலாம், சூழ்நிலை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவருடைய காரியத்தில் சாமுவேல் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் சாமுவேல் என்ன சொன்னார், நீ ராஜாவாவாய். எப்படி சொன்னார், அவர் தலையில் என்ன செய்தார், தைலத்தை ஊற்றி என்ன செய்தார், அவர் எல்லா சகோதரர் நடுவிலே அவரை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அவரை ராஜாவாவான்னு சொல்கிறாரு. 2வது யார் சொல்கிறா தெரியுமா, சொல்லுங்க பார்ப்போம், யோனத்தான் சொல்கிறாரு. எல்லாமே வசனம் இருக்குது, நான் வேணால் இங்கே படித்து பார்த்துக்கேன். 1 சாமுவேல் 16-12-13 சாமுவேல் சொல்கிறாரு. யோனத்தான் சொல்கிறாரு 1 சாமுவேல் 23-17 சொல்கிறாரு, நீர் ராஜாவாக இருப்பீர், நான் 2வதாக இருப்பேன், அப்படி சொல்கிறாரு. அப்போ யோனத்தான்னு சொல்கிறாரு, தாவீது யாரா மாறிடுவா, ராஜாவாக. 3வது சவுல் சொல்கிறாரு 1 சாமுவேல் 24-20-21, நீ நிச்சயமாய் ராஜாவாகவாய். யாரு, சவுல். யார், அவர் தான் இவரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு, துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எதிரியாக இருக்கிறாரு, சத்துருவாக இருக்காரு. சத்துரு வாயிலிருந்தே வருது, நீ கண்டிப்பாக யாராக மாறிடுவ, நிச்சயமாக நீ ராஜாவாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது அபிகாயில் சொல்கிறா 25-30, 1 சாமுவேல் 25-30. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், கண்டிப்பாக யார் ராஜாவாக போகிறா, இந்த தாவீது. இவர் அவ்வளவு ஈஸியாக என்ன செய்ய முடியாது, சவுலினால் என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இத்தனை பேர் மூலமாக நீர் ராஜாவாவாயின்னு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியும் அவரால் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாமல் அவர் சொல்லுகிறார், நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நடந்தது என்னன்னா, யார் தான் மரித்து போனா, சவுல் தான் மரித்து போனார். உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 31:1 வாசிங்க பார்ப்போம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள்.
இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போ மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். மூன்றாம் வசனம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சரி, பயந்தது யாரு? தாவீது. ஆனா நடந்தது எப்படி? எந்த தேவ மனிதனை கொலை செய்யும்படியாக விரட்டி 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 அடிச்சாரோ அந்த சவுல் தான் மரிச்சாரே ஒழிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவர் என்ன செய்யல? மரிக்கவே இல்லை. இப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன சொன்னாரு? தாவீது என்ன சொன்னாரு? நான் எந்த நாளிலாகிலும் சவுலின் கையினால் மரித்து போவேன், அவ்வளோதான். நான் இனிமேல் எங்கே ராஜாவாக போகிறது? அவ்வளோதான். அவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் ஒன்றே நிறைவேறாது. இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட முறையிலே, ஒருவேளை நீங்கள் பர்னபாஸ் டேனியல் ஐயா அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவர் ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் இதை செய்வாருன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கக்கூடாதுன்னா அற்பமாக நினைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அற்பமாக நினைக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் சொன்ன வார்த்தைகளாகட்டும், அல்லது பொதுவாக தீர்க்க தரிசன வார்த்தைகளாகட்டும், அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் உள் உணர்வில் பேசுவார். எல்லா வசனமும் நமக்கு வராது. ஆனால் சில சமயங்களில் சில வசனங்கள் நம்ம அப்படியே தொடும், அப்படியே உள்ளுணர்வில் பேசும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாதது. ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் சொல்றாரு, இவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னவர் அபிஷேகம் பண்ணின அவனை ராஜாவாக ஏற்படுத்தாமல் இருப்பாரா? கண்டிப்பா என்ன செய்வார். இப்போ பாருங்க, இவர் யூதாவின் மேல் ராஜாவாயிட்டாரு. அடுத்த யூதாவின் மேல் ராஜாவாகிறது அவருடைய சித்தம் அல்ல. இன்னும் பாருங்க 2 சாமுவேல் 5:1 வசனம் வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு பாட்டு உண்டு இல்லை, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அந்த கவி படுங்க. பிரைஸ் Praise the Lord. என்ன ஸ்கேல்? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவ
என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே, அப்படி நான் கொண்டு வரல. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நாம் பேசினாலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அவர் சொன்னதை என்ன செய்ய போகிறார்? இந்த ஆண்டு செய்ய போகிறார். சில சமயங்கள் நம்ம இப்படி எடுப்போம், உன்னுடைய பாவம் அதை தடுக்கும், உன்னுடைய அவிசுவாசம் இதை தடுக்கும், அப்படிலாம் நம்ம மெசேஜ் எடுத்துருக்கிறோம். ஆனால் இப்படியும் ஒன்று இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒருவேளை நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கட்டும், சில நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், அதையும் மீறி தேவன் சொன்னதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகளோ, நம்முடைய சில குட்டி குட்டி சின்ன சின்ன பாவங்களோ, தேவன் நம்மிடத்தில் சொன்ன காரியத்தை அது தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அவர் அவிசுவாசப்படுறாரு. ஆனால் நீ அவிசுவாசப்பட்டில்லப்பா, உன் அவிசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லலை. அவர் எப்படி தான் சொல்கிறாரு? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் நம்ம அவிசுவாசப்பட வைக்கும். என்னத்தை நடக்க போகுது, எங்கே சுகமாக போகுது, எங்கே எனக்கு அற்புதம் நடக்க போகுது, எங்கே என் பிள்ளை உருப்பட போகிறான், அவனை பார்த்தா எப்படி இருக்குது, இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். இது நம்முடைய நினைவுகள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவருக்கு தெரியும் நாம் யார், மனுஷன்னு தெரியும், நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், என்னதான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய கையில் இருந்தாலும், அப்போ இந்த பெரிய இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்களா இல்லையா? யாக்கோபு யார்? முற்பிதாக்களில் ஒருவர். தாவீது யார்? ஒரு பெரிய ராஜா. ஆண்டவர் எந்த ராஜாவை கம்பேர் பண்ணும்போது யாரை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாரு? என் தாசனாகிய தாவீதை போல இவன் இருந்தான், என் தாசனாகிய தாவீதை போல இவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு பெரிய தேவ மனிதனுடைய வாயிலையும் கூட எந்த வார்த்தை வந்துட்டு? அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து விட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் அவர் சொன்னதை அவர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது யோபுவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னார், தேவன் என்ன செஞ்சார். சரி, இப்போ பார்க்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனம். யோபு 6ஆம் அதிகாரம். என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். 7:15 வாசிங்க. 7:15. அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை விரும்புகிறது. அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறது பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. இன்னும் யோபு 7:21. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன், விடியற்காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். இதெல்லாம் சரியான வார்த்தைகளா? எல்லாம் அவருடைய நிலைமை அப்படி தான் இருக்கு. சரீரம் முழுசு இப்போ எப்படி இருக்கு? புண்ணாக இருக்குது, சலமாக இருக்குது. இன்னும் அவர் பயங்கரமாக சொல்கிறாரு. நான் அதை அடுத்த வசனத்துக்கு கொண்டு வரேன். 9:21 நானே வாசிடுறேன் பின்பகுதியில். என் ஜீவனை அரோசிப்பேன். அரோசிப்பேன்னா என்ன அர்த்தம்னா வெறுக்கிறேன். 10:1 என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. இப்படிலாம் அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். மொத்தத்தில் ஷார்ட்டாக பார்த்தா அவர் என்ன விரும்புகிறாரு? சாவை விரும்புகிறார். சரிப்பா, நீ சாவை விரும்பிட்ட, இனிமேல் நான் என்ன தான் செய்கிறது? உன் வாயாலே நான் சாகிறேன்னு சொல்லிட்டேன். சரி, நீ உன் வாயின்படியே உன் வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னா சொன்னார். அவர் அப்படி சொல்லலை. 42ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நம்ம தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சில சமயம் நம்ம தவறான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்துட்டாலும் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்மை நொறுக்குகிறவர் அல்ல, நம்மை வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. நீ சொன்னபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். எத்தனை இடத்துல சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ இதில் பார்த்தோம் 6, 9, 7, 15, 7, 21, 9, 21, 10, 1. பிரைஸ் தி லார்ட். இத்தனையிலும் அவர் சொல்கிறாரு சாவை அவர் விரும்புகிறார். நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என் பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டேன்,
எல்லா பொருட்களையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்து இப்போ ஓட்டாண்டியாக இருக்கேன். நான் எதுக்கு ஆண்டவரை வாழணும்? எதுக்கு என்னை வாழ வச்சிருக்கிறீரு? நான் விரும்பலை, என் தயவு செய்து என்னை எடுத்துக்கிடுங்க. அப்படி தான் அந்த அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம். எதுக்குன்னு ஆண்டவரே நான் வாழணும்? நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? நான் என்னத்தை இனிமேல் சாதிக்க போகிறேன்? என் வாழ்க்கையே நரகமாக இருக்குது. எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. எப்பவும் வேதனை, சஞ்சலம், வியாகுலம், புலம்பக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இப்படி நான் வாழ்ந்து தான் ஆகணுமா? தயவு செய்து என்னை எடுத்துக்கிடுங்க இப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம என்ன செஞ்சுருப்போம். அந்த கஷ்டத்தின் மிகுதியில், அந்த வேதனையை தாங்க முடியாமல் நாம் இப்படிலாம் நம்ம பேசியிருப்போம். இப்படி பேசாத யாரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. அப்படி இருக்கீங்களா? இல்லை, என்ன கஷ்டம் வந்தாலும் இல்லை நான் சமாளிச்சிருவேன், நான் இன்னொரு 50 வருஷம் இருப்பேன் அப்படியே சொல்லுவான். எதுக்கு ஆண்டவரே இந்த கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? என்னை தூக்கிடுங்க, என்னை பேசாமல் துண்டிச்சு போட்டால் நலமாக இருக்கும், இந்த ஜீவனை நான் வெறுக்கிறேன் இப்படின்னு தான் நாம் என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம். உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா இருந்தார். அப்படி செய்யாமல் என்ன அழகாக அதில் சொல்லியிருக்கு பாருங்கள். இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறை. பிரைஸ் எல்லாம். இவர் ஒரு தலைமுறை, அவருடைய அடுத்த பிள்ளைகள் ஒரு தலைமுறை, அந்த பிள்ளைகள், அவங்களுக்குள்ள பிள்ளைகள், இப்படி 4 தலைமுறையை அவன் பார்த்துட்டு யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. போதும்னா அதுக்கு முன்னால் உள்ள போதும் இல்லை. ஆண்டவரே ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டீர் ஆண்டவரே, போதும் போதும், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே, என் 4 தலைமுறையை நான் பார்த்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு போதும்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் அவரை நீடோடி வாழ வச்சார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. யோபு 7:5 வாசிங்க. யோபு 7:5. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. 19:20. நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி என் எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் தப்பினது. ஹல்லேலூயா. அவருடைய மாம்சம் எப்படி இருக்கான்? பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுவினாலும் மூடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒருவேளை அதில் புண்களில் ஒருவேளை இந்த பூச்சிகள் வந்திருக்குமோ எனக்கு தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. எப்படி கஷ்டம் பாருங்க. இந்த மாதிரி கஷ்டம் இங்கே யாராவது நம்ம பட்டிருக்கோமா? நம்ம கொஞ்சம் ஒரு தலை வலிச்சிட்டுனா போதும், நம்ம முகம் போகிற போக்கு, ஒரு 2 போக்கு போனால் போதும், எப்பா ஏசுநாதரே சபிச்சிருவோம். ஸ்தோத்திரம். காய்ச்சல் வந்துட்டுனா போதும், பிரச்சனை, இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம சரீரத்தில் வந்துட்டா போதும். இந்த யோபு மாதிரிலாம் நமக்கு வரலையே. வந்திருக்கா யாருக்காவது? இந்த யோபு மாதிரி வந்திருக்கா? ஸ்தோத்திரம். எப்படி கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு பொண்ணுனாலே நம்ம அதை நோண்டிக்கிட்டே இருப்போம். சொல்லுவாங்கல்ல, ஏன்னா சரங்கு இருக்கிறவன் கை என்ன செய்யாது, சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சரங்கு இருந்தால் போதும், அதில் எண்ணெயை போட்டு சுற்றி சுற்றி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், தடவிக்கிட்டே இருப்போம், பூன்னு ஊதிக்கிட்டே இருப்போம். ஒரு புண்ணு. இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? புண்ணாக இருக்குது. அந்த புண்ணில் என்னமும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பூச்சியும் இருக்கிறாரு, புழுதியும் இருக்கிறாரு. ஏன்னா வீட்டில் அவர் இருக்க முடியாது. ஒரு சாக்கை போட்டுட்டு எங்கே தான் உட்காந்துருக்காரு? வெளியில். ஒரு காலத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தவர். ஒரு காலத்தில் அவர் அந்த பட்டணத்திலுடைய ஒலிமுக வாசலில் அவர் உட்கார்ந்துருந்தார்னா முதியவர்கள் என்ன செய்வாங்களாம்? எழுந்து நிற்பாங்களாம். வாலிபர்கள் வாயை பொத்திக்கிடுவாங்களாம். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த ஒரு மனுஷன் எல்லாரும் அருவருக்கப்பட்டு, எல்லாரும் துரத்தப்பட்டு, மனைவி கூட ஒரு 5 பைசாவுக்கு மதிக்கலை. இப்போ சரீரத்தில் எப்படி இருக்குது? என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. 19:20 என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோலை வச்சு எதுதான் மூடி இருக்குது? எலும்பை. அதாவது சோமாலியாவில் உள்ள ஆட்களை பார்த்துருக்கீங்களா படத்தில்? சோமாலியாவில் உள்ள ஒரு ஆளை நினச்சிக்கோங்க. அவங்க சாப்பிடாம இருந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வேறு எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அந்த தோல் அந்த எலும்பை மூடி இருக்கும். அவர் சொல்கிறாரு, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் என்ன செய்யுது,
இருக்குது. அவரை பார்த்தாலே எப்படி இருக்குது, ஒரு அருவருப்பாக என்ன செய்து இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சார் பாருங்க ஆண்டவர். 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவ்வளவு போதும். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு, இந்த இடத்துல சிறையிருப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல நான் சொல்றது வியாதி என்கிற சிறையிருப்பை என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், மாற்றிட்டார். அவர் வாய் சொல்லுது என் மாம்சம் பூச்சிகளினால சொல்லுது, வாய் மூடதுக்கு கொஞ்சம் தான் தோல் இருக்குதுலாம் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் அப்படியே விடலை. அதான், ஆனால் அது உண்மையான ஒரு காரியம்தான். அப்படியே இருக்க விடலை. கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை என்ன செஞ்சார், மாற்றினார். இனி அடுத்து வாங்க யோபு 16:6 வாசிங்க. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் ஓகே ஓகே, என் துக்கம் ஆறாது. எவ்வளோ நெகட்டிவான வார்த்தை பார்த்தீங்களா. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. அவர் துக்கம் ஆறாமலே போயிட்டா, அவர் துக்கம் ஆறாமலே போயிட்டா இல்லை, அவர் துக்கம் ஆறினது. நமக்கு பின்னால் நம்ம படித்து பார்க்குறோம். அவருடைய பின்னால் எல்லாமே ரெட்டத்தனி ஆண்டவர் கொடுக்குறாரு. சகோதரர்கள் சிநேகிதர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, தங்க காசை கொடுக்குறாங்க. சிறையிருப்பு என்ன செஞ்சது, மாறினது. என் துக்கம் சொல்லி முடியாதுன்னு சொன்னார். ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்காருல, என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம், சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 2 என் துக்கம் சொல்லவே முடியாது, என் துக்கம் ஆறாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் அவருடைய துக்கம் ஆறினது. ஒருவேளை இந்த இடத்துல என் துக்கம் எங்கெங்கே ஆறப்போகுது, என் துக்கம் அப்படியே தான் இருக்க போகுது, அப்படி தான், அவ்வளோதான். போன வருஷம் இருந்த மாதிரி தான் இந்த வருஷமும் என் துக்கம் இருக்க போகுது. எங்கே ஆண்டவர் மாற்ற போகிறாரு, நிலைமையை பார்த்து அப்படியா இருக்குது. வியாதி இன்னும் கூடுற மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது, சூழ்நிலை இன்னும் மோசமாக தான் இருக்குது. என்னத்தை நாம் எடுக்கிற முயற்சி ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்க, நடக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்களே அவிசுவாசப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபனுடைய வாழ்க்கையில் செய்தவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யாரோ ஒரு யோபுக்கு மாத்திரம் நான் தேவன் அல்ல, சர்வ பூமிக்கு நான் தேவன். யோபுக்கு நான் செய்தேன், அவனுடைய வாயில் நெகட்டிவான வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் நான் அதை பார்க்கல. அவனுடைய காரியத்தை நான் பார்த்தேன். அவனை நான் ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் வச்சுருந்தேன். அவன் என் பிள்ளை, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை நாம் ஒன்றும் கைவிட்டுற மாட்டேன். ஏதோ அவன் 2 வார்த்தையை தப்பாக சொல்லிட்டாங்கிறதுக்காக, ஏதோ 2 வார்த்தையை அவிசுவாசமாக சொல்லிட்டான்னு சொல்கிறதுக்காக நான் அவனை கைவிடவே மாட்டேன்னு சொல்லாமல் நம்மகிட்ட சொல்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாருங்க யோபு 19:13 பாருங்க. யோபு 19:13. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார். இதெல்லாம் உண்மைதான். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், ஆனால் அவர் தூரப்படுத்தலை. பாவம், இந்த யோபுவுக்கு இந்த நிலைமையெல்லாம் யார் செஞ்சான்னு அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. தேவன் தான் செஞ்சாரு, தேவன் தான் செஞ்சாருன்னு நினைக்கிறாரு. தேவன் செஞ்சாரா, யார் செஞ்சா, கரெக்டாக சொல்லுங்க. சாத்தான் செய்தான், தேவன் அனுமதித்தார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. எனக்கு வியாதி வரணுனாலும் தேவன்கிட்ட கேட்கணும், என்னுடைய உயிரை எடுக்கணுனாலும் தேவனிடத்தில் கேட்கணும். தேவனிடத்தில் கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அது இப்போ புதிய உடன்படிக்கையில் இது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவன் கேட்டு என் உயிரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவன் சொல்லி எனக்கு வியாதி என்ன செய்யாது, வராதுன்னு நான் நினைக்கிறேன். இது பழைய உடன்படிக்கை. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, யோபு எப்போ வாழ்ந்தாராம் தெரியுமா, மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தாராம். எப்போ வாழ்ந்தார், மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமில்ல, முதல்ல அறியாமை உள்ள காலம், அடுத்தது குற்றமில்லாமையின் காலம், அடுத்தது மனசாட்சியின் காலம், அடுத்தது நியாயப்பிரமாண காலம், அடுத்தது அமைதியின் காலம், அடுத்தது கிருபையின் காலம். இப்போ நாம் எங்கே இருக்கோம், கிருபையின் காலத்தில் முடிவில் இருக்கோம். அடுத்தது என்னது, அந்தி கிறிஸ்துவின் காலம், அதுக்கு அடுத்தது 1000 வருஷ காலம், அதுக்கு அடுத்தது நித்திய காலம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், நியாயப்பிரமாணம் கட்டளைகளோ கற்பனைகளோ ஒன்றும் அவருக்கு கொடுக்கப்படலை. அந்த காலத்தில் அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா? ஒரு அவிசுவாசமான வார்த்தை நான் சொன்ன உடனே, ஒரு சின்ன தவறை செஞ்ச உடனே லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டு என்னை அப்படியே அமிழ்த்திடுவாருன்னு நினைக்காதீங்க, உங்களை அமிழ்த்திடுவாருன்னு நினைக்காதீங்க. யோபுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் பாருங்க. இந்த இடத்துல என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவன் எனக்கு அந்நியராய் போனார்கள். நடந்தது என்னன்னு பாருங்க. யோபு 42:11.
யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நிலைமை அப்படியே மாறுதா? நிலைமை அப்படியே மாறுதா? இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படி நிலைமை அப்படியே மாறும். யார் யார் உங்களை வெறுத்தாங்களோ, யார் யார் உங்களை அசட்டை பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் வந்து நம்மோட ஒப்புரவாகி சமாதானமாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை பாருங்கள். இதுக்கு முன்னாடி என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். அடுத்தது இருக்கு, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படிலாம் இருந்த அவரை டக்குன்னு கர்த்தர் மேலே தூக்கி வைக்கிறார் பாருங்க. வாய்ப்பே இல்லை சொல்லுவாங்கல்ல, வாய்ப்பில்லடா ராஜா அப்படின்னு சொன்ன மாதிரி வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? எவ்வளோ தூரம் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இதையே குமிச்சு வைக்கிற மாதிரி வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்கு யாராவது அப்படி பொன்னாபுரம்லாம் கொண்டு வருவாங்களா? ஸ்தோத்திரம். 1 கிலோ ஆப்பிள் கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். இல்லைன்னா 1 கிலோ வேறு ஏதாவது பழங்கள் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக தேவன் கிரியை செய்யாமல் இந்த மாதிரி அற்புதம் என்ன செய்யாது? நடக்காது. இதே மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இதே மாதிரி அற்புதம் பைபிளில் நடந்திருக்கு ஒரு இடத்துல, எகிப்தில். அவங்க 400 வருஷம் வேலை செஞ்சாங்கல்ல, ஒரு பைசா ஒன்றுமே கொடுக்கல. ஆகவே கர்த்தர் என்ன செஞ்சார்? கிரியை செய்தார். நம்முடைய தேவன் கிரியை செய்கிற தேவன். எவனா கொடுப்பானா? இப்போ போகிறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற பொண்ணெல்லாம் வாங்கிட்டு வா, வெள்ளியெல்லாம் வாங்கிட்டு வான்னா அவ்வளோ ஈஸியாக கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்கிட்டே போய் நீங்கள் ஒரு 10 பவுன் நகையை வாங்கிட்டு வந்துடுங்களாம் பார்ப்போம் இந்த காலத்தில். எப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறேன், என் கழுத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 10 பவுன் நகையை நீங்கள் தந்துட்டிங்கன்னா 2 நாளில் தந்துடுவேன் அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி 10 பவுன் எத்தனை லட்சம்? 10 லட்சம். கொடுக்கவே மாட்டாங்க. அவள் ஒரு 10 பவுனை சொந்தக்காரன் கூட கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த எகிப்து தேசத்தோடவே அள்ளி அள்ளி கொடுக்கான். நடக்காதது நடக்கும், அதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் தேவ பிள்ளைகளாக்கி நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எங்கே கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு எங்கே குழந்தை கிடைக்க போகுது, நான் எங்கே சொந்த வீடு கட்ட போகிறேன், என் பிள்ளைகள் எங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போக போகுது, எங்கள் பிள்ளைக்கு எங்கே நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, அதெல்லாம் நடக்காது. இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு தான் அவன் நினச்சான். அப்படி தான் அவனுடைய பேச்செல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாவம் அவன் அந்த கஷ்டத்தில் பேசினான் பார்த்தியா, அதனால நான் அதை பெருசாக எடுக்கலை. ஆக அது எடுக்கலைங்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தேன். என்ன சர்டிஃபிகேட்? என் யோபு பேசினது போல் நீங்கள்லாம் நிதானமாக பேசலைன்னு என் பிள்ளைக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தேன். ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதே இது மற்றவனாக இருந்தான்னா என்னை சபிச்சுட்டு போயிருப்பான், என்னை தூசிச்சுட்டு என்ன செஞ்சிருப்பான்? தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்துருப்பான். ஆனால் என் பிள்ளை அப்படி செய்யாமல் அந்த கஷ்டத்திலும் அவன் நிதானமாக என்ன செஞ்சான்? பேசினான். சில சமயம் அவன் மனுஷனாக சில வார்த்தைகளை பேசினான், அதை நான் பெருசாக எடுத்துக்கிடலை. ஏன்னா அவன் மனுஷன் தானே, அவன் அப்படி தானே என்ன செய்வான்? பேசுவான். ஆனாலும் என்னை விட்டு கொடுக்காம ரொம்ப கரெக்டாக அவன் அந்த எல்கையை மீறாமல் அவன் இருந்தான். ஆகவே அவனோடு நான் இருந்தேன், அவனை பெரிய ஆளாக திருப்பி நான் மாற்றினேன். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எந்த மோசமான சூழ்நிலை வரைக்கும் நம்ம போயிருந்தாலும் தேவனால் நம்ம உயர்த்த முடியும், தேவனால் நம்ம ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய பலவீனங்களை மாற்ற முடியும். டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க முடிஞ்சு போச்சு 3 நாள் தான் நீ அவுட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னது சரிதான். அவங்க எதன் அடிப்படையில் சொல்லுவாங்க? அந்த சரீரத்தினுடைய நிலைமையின் அடிப்படையில் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அதையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் மாற்றுகிற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன், அதுதான் எனக்கு கர்த்தர் செய்தது அப்பப்போ சொல்லிக்கிட்டு தானே இருக்கணும் தெரிஞ்சாலும். ஸ்தோத்திரம். கல்யாணம் கட்டின புதுசில் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், திருமணமான புதுசில் பாத்ரூமில் போய் என்ன செய்வாங்க? கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் போவாங்க. நாங்கள் அதெல்லாம் போகலை. எங்கள் அம்மா அதை கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம்.
பையன் பாத்ரூமுக்கே போகலையே, என்னன்னு தெரியலையே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு சேர்ந்து அந்த பெட்ரூமில் அந்த பாத்ரூம் கிடையாது. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாட்டே நான் சொல்லலை, ரொம்ப ஒரு வருஷமாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ இன்னொரு சகோதரிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்குதே, நம்ம அப்பா அவரெல்லாம் நல்லா ஊழியம் செஞ்சாங்களே, பையனுக்கு இப்படி இருக்குதே. ஸ்தோத்திரம். அப்போ அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, தேவன் கைவிடவே மாட்டார். தேவன் என்ன செய்ய மாட்டார்? கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக அற்புதம் செய்வார் அப்படின்னு எங்கள் அம்மாவை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சகோதரி ஆற்றி தேற்றியிருக்காங்க. அது போலவே நடந்தது அற்புதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்போதுமே நம்ம தலை குனிஞ்சே இருக்க மாட்டோம். நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி? நம்ம எப்போதுமே தலை குனிஞ்சிருப்போம். கொஞ்ச நாள் ஒருவேளை தலை குனிஞ்சு இருக்கலாம். யோபு தலை குனிஞ்சு இருந்தாரா இல்லையா? தாவீது தலை குனிஞ்சு இருந்தாரா இல்லையா? நம்ம பார்த்த யாக்கோபு தலை குனிஞ்சு இருந்தாரா இல்லையா? எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கும்போது இவர் வீட்டு பிள்ளை தானே காணாமல் போயிட்டு, இவருடைய வீட்டு பிள்ளை தானே அவங்க பிடிச்சி பண்ணிட்டாங்க. நம்ம அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கும்போது என் பிள்ளைக்கு தானே இப்படி இருக்குது, என் நிலைமை தானே இப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் தேவன் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார் இந்த புதிய ஆண்டில். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம எலியாவுக்கு வாங்க. நம்ம எலியாவை வாங்க. 1 ராஜாக்கள் 19:2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடி. சரி, 4ஆம் வசனம் தான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். இவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். ஜாம்பவான்னா இங்கிலீஷில் நல்லா சொல்லுவாங்க, லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் எலியா தீர்க்கதரிசிக்கு பயங்கிறது கொஞ்சம் கூட என்ன செய்யாது, கிடையாது. பயப்படலை. ஆகாப்பை பார்த்து பயப்படலை. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து பயப்படலை. தோப்பு விற்கிற அவங்கள பார்த்து பயப்படலை. எதுக்கும் பயப்படாத ஒரு மனுஷன். இந்த மனுஷி ஏசபேல் சொல்லிட்டா, நாளைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்ன உடனே இதுக்கு பயந்து போய் அந்த வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து அவன் பேசுகிறாரு, ஆண்டவரே நான் சாகணும். ஏன் சாகணும்? ஏசபேல் என்னை கொலை செய்கிறதுக்கு முன்னால் நீர் என்னை கொலை செஞ்சிடும். அது ரொம்ப கேவலம். இந்த ஏசபேல் என்னை கொலை செய்தால் அது ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால நீரே என்னை கொலை செஞ்சிடும். போதும் கர்த்தாவே, நான் அந்த பூமியில் வாழ்ந்ததும் போதும், ஊழியம் செய்ததும் போதும், கர்த்தருக்காக செயல்பட்டதும் போதும், இந்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டதும் போதும், எல்லாம் போதும் போதும் போதும். இவ்வளோ நாள் என்ன பைசா பயன்படுத்தினீர், போதும். இப்போ நான் என்னை எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு வந்துடும், அப்படி என்னை நான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிப்பா, நீ கேட்டுட்டல்ல, அப்புறம் என்ன செய்ய? நீ கேட்டுட்ட, நான் என்ன செய்யட்டும்? இப்படி நீ கேட்டுட்டியே, சரிப்பா, அப்போ நாளைக்கே பரதீஸுக்கு வந்துடு. ஒரு நாள் டைம் தரேன், காப்பி இப்பி குடிச்சு நல்லா தேத்திக்கோ, நாளை காலையில் நீ என்ன செஞ்சிரு, பரதீஸுக்கு வந்துரு. இப்படி தேவ பிள்ளைகளாக நாம் சொன்னதை தேவன் செஞ்சிருந்தா இந்த சபையில் ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நெகட்டிவ் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னு வைங்க, இந்த சபையில் ஒருத்தர் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனானப்பட்ட எலியாவே அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, நெகட்டிவாக அவிசுவாசமாக ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் நடந்தது என்ன? 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். என்னப்பா, நீ அவ்வளவு சீக்கிரமா நீ மறிக்க விட மாட்டேன். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய இருக்கு. அந்த பணியை செய்து முடித்த பிறகு தான் உன்னையே தூக்குவேன். இந்த மரண பயம் நமக்கு யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் கொடுத்த பணியை செய்து முடித்த பின்பு தான் நம்ம எடுப்பார். நீங்கள் ஒருவன் சொல்லிடலாம், நான் ஒரு விசுவாசி தானே. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பார், உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பணி செய்யணும்னு.
ஒருவேளை பணி செய்யாமல் இருந்தால் இந்த வருஷத்தில் அந்த பணியை தொடங்குங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு பணி செய்யுங்க. ஏதாவது ஒரு பணியை நாம் செய்யும்போது தேவன் அந்த பணி நிமித்தமாகவே கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக வாழ்வது பெருசில்லை. இது எல்லாரும் வாழ்கிறாங்க. இந்த பூமியில் உள்ள எல்லாரும் பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறவங்க அவங்களுடைய மரணத்தை தேவன் கரெக்டாக வச்சுருப்பார். ஸ்தோத்திரம். அதில் மாற்றமே என்ன செய்யாது, இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் வயசாக இருக்கும், சிலருக்கு நிறைய வயசாக இருக்கும், கூட வயசாக இருக்கும். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோபுமே ஒன்று சொல்கிறாரு, நான் அதை மறந்துட்டேன், ஒரு வசனம் காலத்தை குறித்து நாட்களை குறித்து யோபுமே ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். காலங்கள் எங்கே இருக்குதா, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் சும்மா ஒரு ஓட்டாண்டி கிடையாது, நாம் சாதாரணமானவன் கிடையாது. பாருங்க, ஒரு அமெரிக்க பிரஜையை யாராவது ஒருத்தன் பண்ணிட்டான்னா உடனே ஒரு பிரஜைக்காக அந்த ட்ரம்ப் ஆக்ஷன் எடுப்பார். உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிரஜை. ஆனால் நம்ம இந்தியாவில் தான் அப்படி. எத்தனை பேர் செத்தாலும் நம்ம கவலையே பட மாட்டாங்க. நம்ம ஆட்களும் பயப்பட மாட்டோம், நம்ம தலைமையும் என்ன செய்யாது, பயப்படாது. ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனை கோடி? 140 கோடியா? 140ல் 50 போயிட்டுன்னு கழிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. நமக்கெல்லாம் அப்போ நம்ம இந்திய தேசத்து தலைமைக்கெல்லாம் அப்படி ஒரு வீரம் என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. எதை குறித்து என்ன செய்யலை, நம்ம ஆட்களை விலங்கு போட்டு கொண்டு இறக்குனாங்க. ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? தெரிவிக்கப்படலை. நம்ம ஜனத்தை குறித்து நமக்கும் பெரிய அக்கறை இல்லை, தலைமைக்கும் பெரிய அக்கறை இல்லை. ஆனால் அந்த அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை எவனாவது வெளிநாட்டில் கொன்னான்னா இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் என்ன செய்வார், அந்த ட்ரம்ப் எடுப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு. இதைவிட மேலானது தேவன். ஸ்தோத்திரம். இதைவிட மேலானவர் தேவன். அவ்வளவு ஈஸியாக தேவனுடைய பிள்ளையை தொற்ற முடியாது. அப்படி தொட்டால் அது தேவனுடைய சித்தமாக தான் இருக்கும். ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் வேலை செய்த அந்த டாக்டர் அந்த 2 பிள்ளைகளை, அவர் பேர் என்ன, ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் என்ன செய்தாங்க, உயிரோடு என்ன செய்தாங்க, எரிச்சாங்க. ஸ்தோத்திரம். அது அவருக்கு ஒரு இரத்த சாட்சியை மறிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஸ்தோத்திரம். அந்த மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உயர்ந்த பண்பு. இதெல்லாம் நம்மளாலாம் கிரகிக்க முடியல. நம்மளை ஒரு வார்த்தை பேசிட்டா 10 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம அப்படியே பொங்கி எழும்புகிறோம். ஆனால் 2-3 பேரையும் கொன்று இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஊருக்கு போயிட்டாங்க, அப்புறம் ஊழியம் இங்கே வச்சு என்ன செய்யலை. அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, அவ்வளோதான். வேறு யாரோ அந்த ஊழியத்தை செய்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், இது ஒரு பாக்கியம். நீடூழி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒரு பாக்கியம். கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரிப்பது ஒரு பாக்கியம். எல்லாரும் இரத்த சாட்சியாக என்ன செய்ய முடியாது, மரிக்க முடியாது. நீங்கள் நினச்சாலும் மடிக்க முடியாது. ஒரு வேத பண்டிதர் சொன்னார், அல்லது ஒரு வேத பண்டிதரோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ, எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் கஷ்டப்பட்டு 90 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 100க்கு 100 மார்க் எடுத்து அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்களே, அதே போல் இரத்த சாட்சியாக மரிக்கிறவங்க அவங்க 100க்கு 100 மார்க் போட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்களாம். இது எந்த அளவில் உண்மைன்னு எனக்கு தெரியல. இரத்த சாட்சியாக மரிக்கிறவங்கள தேவன் அப்படி கனம் பண்ணுகிறாராம். தனக்காக, தன்னுடைய நாம மகிமைக்காக, தன்னுடைய ஊழியத்தை செய்கிற வழியிலே அவன் கொலை செய்யப்பட்டால், அவன் இரத்தம் சிந்தப்பட்டால் அவனுக்கு 100க்கு 100 மார்க் போட்டு பரலோகத்திலே மகிமையான இடம். இன்னொரு நபர் நீடூழி வாழ்ந்து அவர் கர்த்தருடைய வசனத்துக்கு கஷ்டப்பட்டு கீழ்ப்படிந்து போகிறாரே, 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் ஒரே இடத்தை சுதந்திரிக்கிறார்கள். அது எப்படியோ இருக்கட்டும், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். சரி, நம்ம இப்போ பார்க்கோம். இவர்கிட்ட எலியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, நீர் பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம், நாம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த வருஷத்தோடு முடிச்சிடலான்னு நினைக்கிங்களோ ஆயுசை? ஸ்தோத்திரம். அப்படி யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை சீக்கிரத்தில் என்னத்தப்பா இந்த உலகத்தில் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய இருக்குது. அந்த பணியை செஞ்ச பிறகு தான் நான் அவனை என்ன செய்வேன், தூக்குவேன்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19:15-16 வாசிங்க. இதை 19:15-16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது. போதும்.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இதில் புரியுது பார்த்தீங்களா? ஒரு எலியா தீர்க்கதரிசி யாரையும் அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு? இன்னொரு தேசத்துக்காரன், சீரியா தேசம். அப்போ இது நமக்கு என்ன செய்ய புரியுது? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ராஜாக்களும் தலைமையும் யாரால தான் ஏற்படுத்தப்படுகிறது? இயேசுவால தான் ஏற்படுத்தப்படுது, தேவனால தான் ஏற்படுத்தப்படுகிறது. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலோனா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. இவ்வளோ வேலை செய்யணும், எலிசாவை உருவாக்கணும். அப்போ ஒரு வருஷத்தில் முடியாது, அது சில வருஷங்கள் ஆயிருக்கும். ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், பிறகு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணணும், சீரியாவின் மேல் ராஜாவாக ஆசகேல் அபிஷேகம் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்குது. ஸ்தோத்திரம். இவ்வளவு வேலை மாத்திரம் இல்லை, இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான வேலை, இன்னொரு முக்கியமான வேலை அவருக்கு இல்லை. சரி, நானே சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லன்னு இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மரணம் அவருக்கு சம்பவித்திருக்கும் என்றால் அவருடைய பணி பாதியில் முடிஞ்சிருக்கும். இன்னொன்று இருக்குது, அதை சொல்லுங்கள். 2:11 வாசி. 2 ராஜாக்கள் 2:11. ஒரு மகிமையான மரணம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் எல்லாரும் பார்க்கிற விதமாக இருந்தது. தீர்க்கதரிசியின் புத்திரர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எலிசா பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு மகிமையான ஒரு மரணம். அது மாத்திரமல்ல, இது எதற்கு அடையாளம் என்றால், உயிரோடு இருக்கிற நாம இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் நாம பறந்து போவதற்கு அடையாளமாக தேவன் யாரை வச்சாரு? இந்த எலியா தீர்க்கதரிசியை வச்சாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே எதற்கு அடையாளமாக வச்சாரு? உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்கள். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? மகிமையாக இருந்தது. அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு சால் கீழே விழுது, சால்வை. அந்த சால்வை எடுத்து இவர் என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்கிறார் எலிசா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையாக இருந்த ஒரு காரியம் பாருங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து, அப்போ பரலோகத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? ரதம் இருக்கு, குதிரை இருக்கு. அப்போ மிருகங்கள் பரலோகத்திலையும் இருக்குது. ஆனால் இதை விட அது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ரொம்ப பைபிளில் பரலோகத்தை குறித்து சொல்லப்படலை. சில காரியங்களை நம்ம யூகிக்க முடியும். பூமியை எடுத்துக்கிடுங்க. பூமியில் பறவைகளும் மிருகங்களும் மீன்களும் சில பூச்சிகளும் ஒன்றுமே இல்லை. மனிதனை மாத்திரம் படைச்சிருந்தாருன்னா பூமி எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? அது நல்லாவே இருக்காது. ஸ்தோத்திரம். அங்கே மிருகங்கள் தேவை. அதனால தான் தேவன் பட்சிகளை படைச்சாரு, மச்சங்களை படைச்சாரு. இது எல்லாமே மனிதனுக்காக, மனிதன் சந்தோஷப்படணும், மனிதனுக்காகத்தான் படைச்சாரு எல்லாத்தையுமே. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு பிறகு தான் கடைசியில் யாரை படைச்சாரு? மனுஷனை. அப்போ பரலோகம், நம்ம சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகத்தில் எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி துதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா போர் அடிக்குமா? நமக்கெல்லாம் கண்டிப்பாக போர் அடிக்கும். நம்ம ஆட்கள் எப்படி நம்ம ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ பரிசுத்தவான்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, எப்போதும் எப்படி இருக்கா? அப்படி இருக்காது. ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு நேரம் வச்சுருப்பார், மற்றபடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம் நேரம் இருக்கும். அப்புறம் வீடு எதுக்கு? வீடு கட்டப்படுதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. வீடு இருக்கா இல்லையா பரலோகத்தில்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொல்கிறாரு. வீடு இருக்குன்னு சொல்கிறாரு. சில வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பல காரியங்கள் சொல்கிறாங்க. அப்போ வீடு எதுக்கு இருக்குது? நாம் அதில் இருக்கிறதுக்கு தான். அப்போ அங்கே இருந்தே ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போமா? அப்படி இல்லை. அது நமக்கு ரொம்ப தெரியல. ரொம்ப உள்ளே போக வேண்டாம், அதுக்கு ஆயத்தப்படுவோம். அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, ரொம்ப உள்ள நம்ம போயிட வேண்டாம். ஆனாலும் நமக்கு தெரியுது அங்கே என்ன இருக்குது, அக்கினி குதிரைகள் இருக்கிறது, அக்கினி ரதம் இருக்கிறது. ஆனால் நாம் போகும்போது நமக்கு அக்கினி ரதம் வராது, அக்கினி குதிரையும் வராது. எப்படி ஒரு காந்தத்தை, இது ஒரு காந்தம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு இரும்புன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சா என்ன ஆகும், மேலே போயிடும். ஏசுநாதருக்கா வரும்போது நாமும் அப்படியே போயிடுவோம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு அக்கினி குதிரையும் வேண்டாம், அக்கினி ரதமும் வேண்டாம், அங்கே தேவதூதர்களுக்கு இருக்கிற மாதிரி சிறகும் வேண்டாம். ஏன்னா அவர் காந்த மாதிரி வந்து நிற்பார், நாம் சர்ன்னு போயிடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கி. அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் யாரை வச்சுட்டு போனார், எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார், வச்சார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம யாரை பார்த்தோம், முதல்ல யாக்கோபை பார்த்தோம். நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொன்னான். ஆனால் அவருடைய துக்கத்தெல்லாம் மாற்றினார். துக்கம், சஞ்சலம், வியாகுலம், பயம், கலக்கம். ஒரு இடத்துல கலங்குறாரு, அதெல்லாம் விட்டுட்டேன் எப்படியோ. கலக்கம், புலம்பல், அழுக, இதுக்கெல்லாம் வசனம் கொடுக்கல சில வசனங்களை. ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. சஞ்சலம் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்னா, சந்தோஷம் அடையும்படியாக செய்தார், நற்செய்தி கேட்கும்படியாக செய்தார். உயிரோடே அந்த யோசேப்பை இந்த பூமியிலே பார்க்கும்படி செய்தார். அவர் என்ன சொன்னார், நான் பாதாளத்தில் போய் தான் பார்ப்பேன்னாரு. ஆனால் இதே பூமியில் அவர் நற்செய்தி கேட்கும்படியாக செய்தார், உயிரோடு காணும்படியாக செய்தார், சந்ததிகளை காணும்படியாக செய்தார். நான் பாதாளத்தில் டப்புன்னு போயிடுவேன்னு சொன்னார். அப்படி போகாமல் செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சு எல்லாரையும் ஆசீர்வதித்து நிதானமாக அவர் உலக ஓட்டத்தை முடித்தார். ரெண்டாவதாக தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்ற நெகட்டிவ் வார்த்தைகளை சொன்னார். தேவன் அப்படி செய்யலை. எந்த சவுல் இவரை கொல்லணும்னு நினைச்சாரோ அந்த சவுல் செத்தான். ஆனால் இவர் முதல்ல யூதாவுக்கு ராஜாவானார், பின்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானார். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்திருப்பார் என்றால், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். மூன்றாவது யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு வாழ்க்கையில் நிறைய அவர் சொல்கிறாரு. சாவ விரும்புகிறார், ஸ்தோத்திரம், சாவ விரும்புகிறார். மண்ணில் படுத்துக்கொள்வேன், விடிய காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இறைன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல 17:1 அதை நான் சொல்லலை, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது, இப்படி சொல்கிறார். யோபு 17:1 எப்படி சொல்கிறாரு, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கை ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர், என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, என் ஜீவனை அரோசிப்பேன், இப்படியே அவர் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுத்தார். இதற்கு பின்பதாக எத்தனை வருஷம் வாழ்ந்தாராம், 140 வருஷம். அப்போ யோபனுடைய வருஷத்தை ஆயுசு நாட்களை சொல்லுங்களேன், ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்களேன். அது என்ன 210 டபுள் ஆனால் 210 வரும். 140 210 வீக், இங்கிலீஷில் வீக், கணக்கில் வீக்கு, டபுள் தானேம்மா, டபுள். 140னா டபுள்ங்கும்போது, டபுள்னா எப்படி, 10க்கு டபுள் என்ன, 540 வருஷமா அப்படியே சொல்லியிருக்காங்க. தப்புன்னா நான் திருத்திக்கிடுறேன். 4 தலைமுறை, அது 4 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு 40 தானே. அது தலைமுறை, அது கரெக்டாக நம்ம கணிக்க முடியாது. அது ஒரு சில 30 இருக்கும், 35 இருக்கும். ஒரு ஜெனரலாக 40ன்னு சொல்லுவாங்க. ஜெனரலாக 4 தலைமுறை, அப்படின்னாலுமே 160 தானே. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தாலும் 160 தானே. 4 தலைமுறைனா 160 தானே. அப்போ 320 தானே வருது. ஸ்தோத்திரம். சரி, ஆனால் இதில் எப்படி போட்டிருக்கு, 140 வருஷம் என்ன செஞ்சார், அவர் வாழ்ந்தார். எத்தனை வருஷமா, அதுக்கு அப்படி தான் சொல்லுது. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை. தலைமுறைங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது, பொதுவாக 40. ஆனால் சில 20 வயசில் கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க, 25 கட்டி கொடுப்பாங்க, அது குறைஞ்சிரும். டக்குன்னு அது குயிக்காக குழந்தை பிறந்துட்டுனா அடுத்த தலைமுறை என்ன செஞ்சிடும், வந்துடும். இது ஒரு கெஸ்ஸிங் தான். ஸ்தோத்திரம். ஆனால் இதை வச்சு சொல்லலாம், எதை வச்சு, 140 வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னா, 140னா இதுக்கு முன்னால் இன்னொரு 140 வருஷம் இருந்தார். அதுதான் கணக்கு. மொத்தம் என்ன கணக்கு, எல்லாமே ரெட்டிப்பு தானே. ஏன் இதில் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் உழப்புறீங்க. ஸ்தோத்திரம். உதாரணமாக பாருங்களேன், அவருக்கு முன்னால் எத்தனை ஆடு இருந்துச்சு,
ஆடு எவ்வளோ இருந்துச்சு? சரி, ஒரு சின்ன ஒட்டகம் எவ்வளோ இருந்துச்சு? 500 ஒட்டகம் இருந்துச்சு. இப்போ 6000 ஒட்டகம் 3000 இருந்துச்சு, இப்போ 6000. அப்புறம் 1000 கழுதை பின்னால், அப்போ 500 கழுதை. பிரைஸ் தி லார்ட். 7 குமாரரும் 3 குமாரத்தையும் முதல்ல இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா திருப்பியும் 20 பிள்ளை பிறக்கணும், அப்படி கிடையாது கணக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 280 வருஷம் வாழ்ந்தார். அது நல்ல வருஷமா? எப்படி? ஸ்தோத்திரம். ஓரளவு போதுமான வருஷம்தான். ஆனால் மனசாட்சி காலத்தில் இவ்வளோ தான் வாழ்ந்தாங்களா? இல்லை, கூட என்ன செஞ்சாங்க? நிறைய வாழ்ந்தாங்க. ஆனால் சிலர் தேராகலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஆனால் விருட்சத்தின் நாட்கள் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம், என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பட்டு புழுக்களினாலும் மூடப்பட்டு தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. இப்படிலாம் அவர் சொல்கிறாரு. வாயை மூடுறதுக்கு தான் கொஞ்சம் என்னது தோல் இருந்துச்சு, என் எலும்புகளை மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் இருந்துச்சு அப்படி சொல்கிறார். நான் பின்னால் எப்படி கொண்டு வந்துட்டாரு? நல்ல பூரண நல்ல சுகத்தை கொடுத்துட்டார். அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மாற்றினார். என் துக்கம் ஆறாதுன்னு சொன்னார், நெகட்டிவாக பேசினார். ஸ்தோத்திரம். என் துக்கம் என்ன செய்யாது? ஆறாது. என் துக்கத்தை என்ன செய்ய முடியாது? சொல்லி முடியாதுன்னு சொன்னார். துக்கம் ஆறுச்சா ஆறலையா? நம்ம துக்கம் ஆறுமா ஆறாதா? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்திருக்க, அவர் துக்கம் ஆறாதுன்னு சொல்கிறாரு, நான் செத்து போவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீர் அதெல்லாம் கண்டுக்கிடாமல் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்து அவன் துக்கம் ஆறுச்சு, அவனுடைய வியாதி குணமாச்சு. இன்றைக்கி ஒரே வியாதி பிரச்சனை நமக்கு, எங்கே பார்த்தாலும் வியாதி, சரீரத்தில் வியாதி. அந்த பைபிளை தூக்குங்க, பைபிளை தூக்கி ஆண்டவரே காமிங்க. ஆண்டவரை இவ்வளவு மோசமாக இருந்த இந்த யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதில் பூச்சி வேற இருந்துச்சு, புழுதி வேற இருந்துச்சு, அவருக்கு வலி தாங்க முடியல. இதே இது இங்கே லாசருக்கு வாங்க, லாசர் விஷயத்தில் உடம்பு ஃபுல்லாக பருக்கள். எது வந்து நக்குச்சு? நாய்கள் வந்து நக்குச்சு. அந்த அளவு என்ன செஞ்சது? வேதனை என்ன செஞ்சது? இருந்துச்சு. ஆண்டவர் இப்படிலாம் இருந்துச்சு. அவரை சுகப்படுத்தினீர, என்ன சுகப்படுத்தக்கூடாதா? எனக்கு அவ்வளோ பெரிய வியாதி இல்லையே, என்னை சுகப்படுத்தணும். அவருடைய துக்கம் அரிச்சு, என் துக்கம் ஆறணும். அவருடைய சரீரத்தில் வியாதி நீங்குச்சு, அந்த வியாதி என்ன செய்யணும்? சரியாகணும். அவருக்கு பற்றாக்குறைவு இருந்துச்சா? இருந்துச்சு. யாரை வச்சு சரி பண்ணார்? அதை சகோதரர்கள் சகோதரிகள்லாம் பொன்னாபரணம் அதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் திரும்ப ரெட்டிப்பாக என்ன செஞ்சது? கிடைச்சது. உடனே செத்து போவேன்னு நினைச்ச சூழ்நிலையில் அவர் சாகலை, அவர் நீடூழி வாழ்ந்தார். பூரண வயதுள்ளவனா என்ன செஞ்சார்? அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது யாரை பார்த்தோம்? எலியாவை குறித்து நம்ம சிந்தித்தோம். எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு பார்க்கலாம், சாவதுதான் நல்லது அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கு. அந்த பணி முடிச்ச பிறகுதான் நான் உன்னை எடுப்பேன் ஒழிய யாருக்கு தெரியாமல் லவக்குன்னு இப்போ நான் எடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காணும்படியாய், தீர்க்கதரிசிகள் காணும்படியாக ஒரு வித்தியாசமான ஒரு மரணத்தை எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஸ்தோத்திரம். யாக்கோபும் அப்படிதான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சுட்டு நம்ம பாணியில் எல்லாரும் பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. சில வயசான அம்மாமார்கள் தாத்தாமார்கள் எல்லாரும் பாட்டு பாடுங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாரும் பாட்டு பாடுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் பாட்டு பாடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கூட, அப்படி ஒரு பாக்கியம் எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சது. அப்படி ஒரு பாக்கியம் எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சது. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா சாக போகும்போது நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அப்போ அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் சில நிமிடங்களை மரிச்சு போயிடுவாங்க, ஆகவே நீங்கள் இப்போலாம் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம், எங்களை ஜூலி எல்லோரும் நாங்கள் சுற்றி நின்று நல்ல ஒரு பாட்டை படித்து எங்கள் அம்மாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் ஆவி அவங்கள விட்டு போயிடுச்சு. எத்தனை பாக்கியம். இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இப்படி போயிடுவோன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் எலியாவை மாதிரி போவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த யாக்கோபு மேலே நிம்மதியாக போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். அழுதுகிட்டு ஸ்தோத்திரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு அறகுறை விசுவாசியை நான் குறித்து கேள்விப்பட்டேன். இந்த கொரோனா பீரியடில் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஓன்னு பயந்துட்டாராம், ரொம்ப பயந்துட்டாராம். எப்படியாவது காப்பாற்றிருங்க. ஒன்றும் காப்பாற்ற முடியல. அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அவர் ஓட்டத்தை நினைச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதனால தான் ஸ்தேவான் பயப்படவே இல்லை. அலர்னாரா? ஸ்தேவான் அலர்னாரா? கல் விழும்போது ஆண்டவரை காப்பாற்றுங்க. நாமெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். ஆண்டவரை கல்லெல்லாம் திரும்பி தெரிச்சு போவதாக, ஸ்தோத்திரம், எரிஞ்சவன் மேலே விழுவதாக, அவன் கீழே விழுந்து சாவானாக.
பிரைஸ் லார்ட். எப்படி இல்லாமோ நமக்கு வந்துடும். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பணியை முடிச்சிட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பணி இவ்வளவு தான், ஸ்தோத்திரம், நான் பணியை முடிச்சிட்டேன். கர்த்தாவே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் என்ன செஞ்சிடாதீங்க, சுமத்தாதிருங்கன்னு பெட்டராக ஒரு வேர்டு பேசிட்டு போகிறாரு பாருங்க. அல்லேலூயா, எத்தனை மகிமை, ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்சம் சரியில்லாமல் போனது தாவீது தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அவர் இது சூப்பர் இடத்துல இருப்பார், அது வேற விஷயம், அது வேற காரியம். ஆனால் அந்த சாகிற நேரத்தில் கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டு என்ன செஞ்சார், போனார். மனுஷ புத்தியை காமிச்சிட்டார், அவ்வளோதான். எத்தனை பாக்கியம். முழங்கால் போடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் வித்தியாசமாக நெகட்டிவாக பேசினா கூட தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு, தாவீது, யோபு, எலியா, இவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நம்மிடத்திலும் சொல்லுகிறது என்னவென்றால், அதுதான் சொல்கிறாரு, கவலைப்படாத, துக்கமடையாத, வியாதி இருக்குன்னு பயப்படாத, இந்த வியாதியிலே நீ செத்துற மாட்ட, நான் அந்த வியாதியை மாற்றினேன், சிறையிருப்பை மாற்றினேன், யோபுடைய சிறையிருப்பை மாற்றினேன். எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய பலவீனம், நான் அதையே மாற்றி அவனை நீடோடி வாழ செய்தேன் என்றால் நீ சீக்கிரமாக செத்துருவேன்னு நினைக்காத. கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன்னு. சில காரியங்களை பைபிளை எடுத்து வச்சு அந்த வசனத்தை சுட்டி காட்டி அப்படி நாம் ஜெபிக்க பழகணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. அப்பா, இந்த யோபுக்கு செய்தீரே, இந்த யாக்கோபுக்கு செய்தீரே, இந்த தாவீதுக்கு செய்தீரே, இந்த எலியாவுக்கு செய்தீரே, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதத்தை எனக்கு செய்யுமப்பா, செய்யும் ஆண்டவரே. இதே பிரசங்கத்தை அப்படியே ஜெபமாக மாற்றி பாருங்க. அவர் துக்கம் இருந்துச்சு, வியாகுலம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, புலம்பல் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, கலக்கம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் மாறிச்சு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இருந்தது உண்மைதான், அது மாறினதும் உண்மை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். மனிதனின் சொல்லும் தேவனின் செயலும், தேவனுடைய செயல் அது வித்தியாசமானது. அது நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்காது. நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய நல்ல தேவனுக்காக கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதனின் சொல்லும் தேவனின் செயலும் என்ற ஆண்டவரை தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியான ஒரு நல்ல கிருபையை கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு சோர்ந்து போகாதபடி இன்னும் நாங்கள் தைரியமாக முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கனப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, கிருபை கூட இருப்பதாக. எல்லா கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.